ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாங்க. ஆனால் டேஸ்ட்டு ரிச்சாக இருக்குங்க. நம்ம வீட்டு கிச்சன்லையும் புதினா சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? 2 ஸ்பூன் தேங்காய் ஊற்றிட்டு பிரியாணிக்கு போடுவோம்ல, பிரிஞ்சி இலை, பட்டை, ஏலக்காய் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் நீள் வாக்கில் கட் பண்ண 2 பல்லாரியை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. 2 துண்டு இஞ்சி, 4 பல் பூண்டு, கொஞ்சமாக ஜீரகம், சோம்பு, 1 கை புதினா இலை, மல்லி இலை, 2 பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சிட்டு நம்ம வதக்கி வச்சோம்ல வெங்காயம் அதில் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. அதோட பச்சை வாடெல்லாம் போகணும். நெக்ஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷான பட்டாணியை உரித்து எடுத்துக்கோங்க. அதுதான் டேஸ்ட்டாக இருக்குங்க. அதையும் சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. 2 டம்ளர் அரிசியை 1/2 hour ஊற வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 2 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க வைங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறமா குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு விசில் வச்சு எடுத்துக்கோங்க. கரெக்டாக இருக்குங்க. இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாங்க. ஆனால் டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க. இந்த மாதிரி ஈஸியான ரெசிபிக்கு நம்மளை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.